ஹே அன்னியாங்க அருமி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்டோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்டு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணாலே ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் தான் கேட்குறீங்க. நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். போடாமல் என்ன டைம் கிடைக்கல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டினியூவாக என்ன போட ட்ரை பண்ணுறேண்ணா. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் லைக் போட்டுருங்க, ஓகேவா? கமெண்ட்டில் எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஜிமின் வந்து ஃபோன் காலை கட் பண்ணிட்டேன். ஐ மீன் அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருந்தோமா, ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகியிருக்கீங்க. உங்கள் பாடியில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. பட் இப்போ அவனுக்கு பார்க்கும்போது கூட அவனுக்கு ஒரு மாதிரி மூட் ஆகுது. டேய் ஜிமினா, என்னடா ஒரு பொண்ணு ஃபெயிண்ட் ஆகியிருக்கா, அவளை எதுவுமே பண்ணாமல் இப்படி ரசிச்சுட்டு இருக்க? உனக்கு ஹார்ட்டே இல்லைடா, ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு, உங்கள் எழுப்பாட்ட கூட இல்லை, பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அப்படியே அவன் செஸ்ட்டில் போட்டு அவன் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜிம்மியோட செஸ்ட்டு தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அவன் மேலே தான் தூங்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நம்ம எலும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நகரலாம், அப்போ தான் எலும்ப முடியும்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் பாடி ஷேக் ஆகி ஜிமின் வந்து அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க ஜிமின்னு. அவன் ஐஸ் அவ்வளோ டார்க்காக இருக்குது. உங்களை பார்க்க அந்த ஐஸே ஒரு மாதிரி லஸ்ட்ஃபுல்லாக பார்க்குறான். என்ன இவன் மார்னிங்கே இப்படி பார்க்குறான்? ஷா, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவனை சைட்டில் அங்கே தள்ளி விட்டு எழும்புறீங்க. அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஏன்னா நைட் ஜிமின் பண்ணியிருப்பான்ல ஃபோர்ஸாக. அப்போ தான் உங்களுக்கு புரியுது உங்கள் வெர்ஜினிட்டி லாஸ் ஆகிருக்கு. பெட்டு ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. உங்கள் வயிற்றை பிடிச்சிட்டு அழுகுறீங்க. அதான் நான் மேலே போட்டு தூங்கினேன்ல, அப்போ எதுக்குடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழும்புற? எங்கே போகிறதுக்கு? அதான் அதான் எல்லாம் முடிச்சிட்டிங்களே, இனிமேல் நான் எதுக்கு உங்களுக்கு? நான் 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 வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழும்பி பெட்டை விட்டு பெட்லேருந்து காலை கீழே வைக்கிறீங்க. உங்களால் எழும்ப கூட முடியல. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க உங்கள் பாடியில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜிமினும் வந்து ஒரு பெட்ஷீட்டாக கவர் ஆகி தூங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பெட்ஷீட்டை இழுத்து உங்கள் மேலே கவர் பண்ணிட்டு அந்த பெட்டை பிடிச்ச மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எழும்பி நிற்கிறீங்க. பட் உங்களால் முடியல. அப்படியே வலிக்கு உங்கள் கால் தடிக்க விட்டு கீழே விழுந்துடுறீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு அவன் பாடியில் கூட ட்ரெஸ் இல்லை. அப்படியே அவன் எது கூட கவர் பண்ணல. அப்படியே உங்களே பார்த்துட்டு, ஸோ புரியுதா, உன்னால் எலும்ப கூட முள்ளடி. அப்போ எப்படி? ஏன் நீ எங்கே போக போகிற? எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, அதான் எல்லாம் முடிச்சிட்டிங்களே, இதுக்கப்புறம் நான் எதுக்கு? ஆமாம், நான் யோசித்தேன்னா ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டு உன்னை விட்டுறலான்ட்டு. ஆனால் நைட்டு உன் கூட இருந்தேன் பாரு, அது எந்த பொண்ணுக்கிட்டேயும் கிடைக்காது. அவ்வளோ ஹெவன்லியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா உன் கூட இப்படி இருக்கிறது. என்னோடய பெட் குயினை நான் உன்னை வச்சுக்கிறேன், புரியுதா? வாட்? பெட் குயினா? எனக்கு புரியல. ஒரேயாட்டி எனக்கு என்ன, அதான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அவன் உங்களை சைட்டில் வச்சுக்க போகிறான். உங்களை வந்து மேரேஜ் பண்ணாமலே வச்சுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸில் டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு பர்சன் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், எவ்வளோ ட்ரீம்ஸில் இருந்திருப்பீங்க. பட் ஓவர் நைட்டில் உங்கள் லைஃபே போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இதை அவங்க ஏற்றுக்கவே முடியல. செம்மையாக அழுகுறீங்க. ஏய், எதுக்குடி இப்போ அழுகுற? நான் என்ன சொன்னேன்? உன் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இவனுக்காச்சும் வித்துறப்பன்னு சொன்னால் எனக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன், யாருக்கும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இது அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவன் வச்சுக்கிறேன்னு சொல்கிறான், பட் இப்படி பேசுகிறானே அந்த மாதிரி. நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி உன் முட்டை கண்ணை வச்சு இப்படி உருட்டி உருட்டி பார்த்தா இப்படி எங்கேயே உட்காந்துருக்க போறியா? பாரு, பெட்டு ஃபுல்லாக அவ்வளோ ப்ளட்டு. என்னாடி உன் ஃபிங்கரை வச்சு கூட எதுவும் பண்ண மாட்டியா? இவ்வளோ டைட்டாக இருக்குது. எனக்கே வலிக்குது தெரியுமா நைட் ஒன்று பண்ணும்போது. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. செகண்ட் டைமும் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ஃபெயிண்ட் ஆகி தொலைச்சிருச்சு.
இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நான் வெறும் நைட் உன்னை தப்பாக பேசிட்டேன். பரவாயில்ல, நீ பார்க்கும்போது செம்ம டக்கராக இருக்க. ஆனால் இவன் கூட முடிச்சிருப்பேன்னு தான் நினச்சேன். பட் அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே உன் கூட பேசுகிறான். அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, நைட் என்னடா ஒரு மாதிரி இருந்தான், மார்னிங் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே தான் அவன் கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு, இது என்னது? ஆ, என்னோடய டிஷர்ட் போட்டுக்கோ, வேறு ட்ரெஸ் எதுவுமே இல்லை. இப்படியே நிற்க போகிற, எதுவும் ட்ரெஸ் இல்லாமல் பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏதாச்சும் பண்ணி விட்டுற போகிறேன். முதல்ல எழும்பி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. எனக்கு எனக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? எப்போவுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்போ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். இந்த டர்ட்டியாக இருக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் நெக்கை பிடிச்சிட்டு வாஷ்ரூமில் தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்ஷீட் அப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு மிரரை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் பாடி ஃபுல்லாக அந்த மிரரில் தெரியுது. அப்படியே பார்க்குறீங்க, ஜிமினோட நெயில் மாஸ்க் தான் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா அங்கங்கே கீறி வச்சுருப்பான், பெப்பிள் மார்க்காக இருக்கும், பைட் வேறு பண்ணி வச்சுருப்பான். உங்களுக்கு ஸ்டொமக்லாம் செம்ம பெயினாக இருக்குது, உங்கள் லோவர் அப்டம்லாம். உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. அப்போ டோரில் ஒரு சவுண்ட் கேட்குது. ஏய் என்னாடி, ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, இது என்ன எலோ வீடா என்ன, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக திட்டுறான். ஸோ நீங்களும் பயந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிஷர்ட் அப்படியே போட்டுட்டு உள்ளே எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க, டிஷர்ட் மட்டும் போட்டு டவலை வந்து ரேப் பண்ணிட்டு வாரீங்க உங்கள் ஹெட்டில். ஸோ இந்த குழந்தை ஜிமின் உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் மூடாகுது. நீங்கள் வெளியே வந்து பார்த்தா பெட்லாம் அவன் எல்லாம் நீட்டாக க்ளீனாக பண்ணி வச்சுருப்பான். ஸோ அவனும் ஒரு டவல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உள்ளே போயிடுறான். நீங்கள் மைண்டு வாய்ஸில், இவன் என்ன மார்னிங் வந்து ட்ரெஸ்ஸே போடல, வீட்டில் எப்படி தான் சுற்றுவானோ தெரியல, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை தேடுறீங்க. ஆனால் உங்கள் ட்ரெஸ்ஸை தான் ஜிமின் கிழிச்சு விட்ருப்பான்ல. இப்போ இதை போட்டு எப்படி வெளில போகிறேன்னு தெரியல, பட் உங்களால் நடக்கக்கூட முடியல. ஸோ அப்படியே அந்த பெட்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வாரான். வெளில வந்து பார்க்குறான், நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்ககிட்ட வந்துட்டு, இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறியா, நீ பெட்டில் இருக்கும்போதே உனக்கு முடிக்கணும்னு தோணுது, முதல்ல வெளில வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு பயம், என்னை மறுபடியும் ஏதாச்சும் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அங்கே போனால் ஆல்ரெடி மெய்ட்லாம் எல்லாமே குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு டீ எடுத்து கொடுக்குறான். நீங்களும் குடிச்சிட்டு அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமின் வந்து உங்கள் முன்னாடி ஒரு ஃபைல் கவர் ஒன்று எடுத்து வைக்கிறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்ன இது, ஓப்பன் பண்ணி பாரு, உங்ககிட்ட நான் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட், உங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான், சைன் பண்ண சொல்கிறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. என்னது, ஒன்று நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, என்னால் முடியாது. ஏய், உங்ககிட்ட பெர்மிஷன் எதுவும் கேட்கல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்தேன். இல்லை என்னால் முடியாது, உன் கூட ஒன்றை மேலே பர்சன் கூட நான் எப்படி இருப்பேன், சான்ஸே இல்லை. ஏய், நைட் பண்ணது பத்தலையா, பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாதுண்ணா, அது தெரியும், மூட்டை சைன் போடு. இல்லை, நோவே, நான் சைன் போடவே மாட்டேன். என்னது, சைன் போட மாட்டியா? இங்கே பாரு பேபி, உன்னால் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன், நான் போவேன் உன் கூட, உன்னை மாதிரி ஒரு பர்சன் கூட நான் இருக்கவே மாட்டேன். அதுவும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறதா, சான்ஸே இல்லை. என்னாடி, என்னை பார்த்தா எப்படி இருக்குது, ஐட்டம் பாய்மே இருக்கா? ஆமாம், என் ஐட்டம் பாய் தானே, கண்ட ஸ்லட்டு கூடையெல்லாம் இருக்கிறேன் தானே நீ. ஹேய், என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளி உங்கள் மேலே ஏறி உட்காடுறான். உங்களுக்கு வலிக்குது, ஏன்னா வெயிட்டாக இருக்கான். தள்ளு, ஏன் இப்படி பண்ணுற? ஏய், என்னை பார்த்தா ஒத்துக்கிறேன்டி, நான் அப்படி தான், ஆனால் நீ சொல்லக்கூடாது சரியா? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் என்னை பார்த்து ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோவேன்,
அதுக்கப்புறம் லைஃப் லாங் உன்னால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது, சரியா? ஆனால் இங்கே இங்கே பாருங்கள், என்னால் சைன் போட முடியாது. அதெல்லாம் உன்கிட்ட நான் கேட்கவே இல்லையே. சைன் போடுன்னு தான் சொன்னேன். முடியாது. கடுப்பேத்துறாளே. பேபி இங்கே பாரேன், உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மினி ஸ்க்ரீனே இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே போடுறான். இப்போ எதுக்கு மூவி பார்க்க போகிற மாதிரி செட் பண்ணுறீங்க, எனக்கு புரியல. எப்போ புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். ஜிம்மின் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஸோ நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்கள் ஐஸ்லாம் வாய்டாகுது. ஜிம்மின் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களே பார்க்குறான். உங்கள் ஐஸில் டியர்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. என்ன இது 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 எப்போ எடுத்தீங்க? எப்போ எடுத்தேன்னா நைட் நம்ம பண்ணோமே ஒரு ஃப்ரீ ஷோ, அது செம்மையாக இருக்குது தெரியுமா? உன் கூட ஒரு டைம் பண்ணலான்னு சொல்லித்தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஆனால் இது இப்படி யூஸ் ஆகும்னு தெரியல. எப்படி நீ என்னை விட்டு போவ அது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ போனதுக்கப்புறம் இதை பார்த்து ஏச்சும் கையடிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். பட் உன்கிட்ட பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணணும்னு தோணுதுடி. அது ஏன்னே தெரியல. அப்படி என்னடி இருக்குது உன்னோட பாடியில்? செம்மையாக இருக்குது தெரியுமா? அதான் உன் கூட எப்பவும் பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி சும்மா வச்சுட்டு இருந்தால் செட் ஆகாது. எப்படியும் அந்த டேங் டேஷ் வருவான், வந்து உன்னை எப்படியும் என்கிட்டேருந்து கூப்பிட்டு போவான். அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே பண்ணால் இது ஓவராக பேசுகிற. நான் எவ்வளோ பெரிய பில்லியனர் தெரியுமா? என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் போய் எனக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிற. உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்? நீ இப்போ என்னை மட்டும் மேரேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோவேன், இந்த வீடியோவை நெட்டில் விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டமே டாக்டர்லாம் ஆக முடியாதும்மா. ஐட்டம்களை தான் சுற்றுவேன். எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? 1 ஹவருக்கு 100 ரூபீஸ்ன்னு சொல்லுவாங்க. போறியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஜிம்மின் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மி இந்த ஃபைலை வந்து உங்ககிட்ட நீட்டுறான். பேபி நான் ஆல்ரெடி சைன் போட்டேன், இப்போது நீங்கள் தான் சைன் போடுவீங்களா? அப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அந்த ஃபைலை வந்து அந்த பேப்பர்ஸில் வந்து சைன்லாம் போட்டு கொடுத்துறீங்க. ஓகே, என்னிலேருந்து நீ மிஸ்ஸஸ் பார்க், ஓகேவா? என்னை பேர் ஒன்று கொடுத்துருக்கேன், நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் என் பொண்டாட்டின்னு எந்த ஒரு ரைட்ஸும் நீ எடுக்கக்கூடாது. நான் மட்டும்தான் உனக்கு புருஷனாக இருப்பேன், நீ எனக்கு பொண்டாட்டியே இருக்கக்கூடாது. நான் ஒரு புருஷன் என்ன பண்ணுவேனோ அதை மட்டும் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். உன்னோட பாடி, ஐ லைக் யுவர் பாடி, செம்மையாக இருக்குடி. எப்போவும் ஃபுட்டில் நெய்யாக போட்டு சாப்பிட்டியான்னு சும்மா வலுன்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் பாடியை தான் பார்க்குறான். உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இவன் நம்ம லவ் பண்ணல, நம்மளை பாடிக்காக தான் நம்மளை மேரேஜ் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ நீ ஜிம்மினே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னாடி அழுதுகிட்டே இருக்க? சரி சாப்பிடலாம் வா, டைம் ஆச்சு, மார்னிங் இதுவும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினி அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் பார்த்துட்டு, ஏய் என்னடி இவ்வளோ கொஞ்சோண்டு சாப்பிட்ற, நல்லா சாப்பிடு பேபி, அப்போ தான் நைட்டுக்கு என்ன உங்களால் கம்ஃபர்ட் பண்ண முடியும். சும்மா ஃபெயிண்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோவேன், ஃபெயிண்ட் ஆனால் கூட பார்க்க மாட்டேன், பிடிச்சி முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஜிமின் சார், உங்களுக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா? உங்ககிட்ட வந்து அப்படி மாட்டிக்கிட்டேனே. ஆமாம், உன்னை யார் என் கண்ணில் பட சொன்னா? அதான் நானும் நார்மலாக பண்ணிட்டு விடலான்னு பார்த்தா ஓவராக போகிறேன். சரி ரெடி ஆகிட்டு வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். என்னால் முடியாது, வர முடியாது. ஏன்? என்னால் நடக்கக்கூட முடியல, லெக்லாம் வலிக்குது, ஹிப்லாம் செம்மையாக வலிக்குது. ஓ அப்படியா, சரி எனக்கு லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து போகிறான். நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டோரெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியிலே போகாதபடி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிறான். ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை தேடுறீங்க. பட் உங்கள் ஃபோன் இல்லை, ஜிம்மின் ஆல்ரெடி உடச்சி போட்டான். அண்டு
லைனில் நம்ம அதை கான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா எல்லாமே கட் பண்ணி வச்சிருப்பான் சிக்னலெல்லாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஜிமின் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போக முடியாது, அவனை மேரேஜ் வேறு பண்ணிட்டோம், நம்ம லைஃப் வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சைட் ஹாஸ்பிட்டலில் ஜிமின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தான், டேய் எங்கடா ஷா, எங்கடா ஷாவா, ஷாவா அவன் என் வீட்டில் இருக்கா, ஏன்டா அவளை வீட்டில், புரியல, அவளை ஏதாச்சும் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற? ஆமாடா மச்சான், எனக்கு நைட் அந்த தயாங் கூட பேசினது சுத்தமாக பிடிக்கல, ஒரு வேளை அவன் பிக்கப் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். டேய் ஆல்ரெடி தயாங் நைட்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தான்டா, எங்கே ஷா ஷாண்டு. அப்போ தான் புரிஞ்சிச்சு நீ வந்து ஷாவை கூப்பிட்டு போன, ஆனால் தயாங் ஷாவை லவ் பண்ணுறான்டா. அதான் ஆல்ரெடி தெரியுமே அந்த நாய் யாரு கூடயும் பேசாது, ஏன்டா ஷா கூட பேசுகிறானே வந்து பார்த்தா லவ்னு சொல்லிட்டானா. சரி சரி ரைட்டு விடு. டேய் ஏண்டா தேங் லவ் பண்ணுற பொண்ணே நீ லவ் பண்ணிட்டு இருக்க? அது நல்லா இருக்கு மச்சான். அதான் நீ இப்படிலாம் பண்ணாதடா, நீ லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். டே ஜிமின் இதெல்லாம் வேணாம், அந்த பொண்ணை விட்டுடுறா, தேங்கிட்டே கொடுத்துக்கோ. நான் எப்படிடா என் பொண்டாட்டியை கொடுப்பேன்? அதெல்லாம் முடியாது. வாட், பொண்டாட்டியா? ஆமாம். என்னடா சொல்கிற? நைட் தான் அவளை நைட் முடிச்சுட்டு நைட் வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து வச்சுக்கிட்டோம், மார்னிங் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்டா. என்னது மேரேஜ் பண்ணிட்டியா? ஆமாம், தயாங் எடுத்துப்பான்ல, அப்போ எனக்கு சொந்தமாகும். அதனால தான் எனக்கு சொந்தமாக இருக்கான பொருளை வந்து தயாங்க்கு நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். இந்த சைட் தயாங் தான் கத்திட்டே வாரான், டே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே எங்கடா ஷா, எங்கடா? ஓ ஷாவா, அது என் பொண்டாட்டிடா, என் வீட்டில் இருக்கா. என் பொண்டாட்டி நீ என்ன கேட்குற? டேய் நைட் ஜிமின் வேணாம், என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத ஜிமின். டேய் டேஷு, நான் எங்கடா ப்ராப்ளம் பண்ணேன்? நீ தான்டா என் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என் ஷர்ட் காலே பிடிச்சிட்டு இருக்க, என்கிட்ட நீ தான் ப்ராப்ளம் பண்ணுற. ஃபோன் பண்ணட்டுமா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுறேன், மூட்டு போடா. டே ஷாவை என்னடா பண்ண? எதுவுமே பண்ணலடா, மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்டா. என்னது மேரேஜ் பண்ணிட்டியா? டேய் ஏண்டா ஏண்டா நான் ஆசைப்படுறதுலையே கை வைக்கிற? அதான் ஹாப்பியாக இருக்குது. டேய் நான் என்னடா பண்ண உனக்கு? அவ இப்படி பேசாமல் பாருக்கு போயிட்டு குடிச்சிட்டு போய் தூங்கும். ஐயோ இந்த லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும்தான் நீ லைக் போடா டேஷி பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஃபைஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சர்ஜரிக்காக போயிடுறான். தேங்க் அவ்வளோதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கும், மேரேஜ் ப்ரப்போசலே பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருப்பான் மார்னிங். நைட் ஃபுல்லாக உங்களை தேடி இருப்பான். நீங்கள் ஹாஸ்டல் வேறு போயிருக்கோம், என்ன தனியாக நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ ஜாராட்டையெல்லாம் கேட்டிருப்பான், ஏன்னா ஜாரா உங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே நைட்டே விசாரிச்சிருப்பான். அண்டு அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஆசைப்பட்ட பொண்ணை இவன் எடுத்துட்டான். அப்போ ஜங்குக்கிட்ட கேட்குறான், டேய் சொல்கிறா, என்கிட்ட எல்லாமே சொல்லு, இதான் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டியே. டேய் அவன் நைட்டே எல்லாம் பண்ணிட்டான்டா. புரியல, இதுக்கு மேலே என்னடா சொல்லணும்? ஷாவை அவனுக்கு சொந்தமாக்கிட்டான், இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல முடியாது. மார்னிங் தான் மேரேஜ் பண்ணியிருக்கான், இங்கே பாரு மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட எனக்கு சென்ட் பண்ணியிருக்கான்டா அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது நீங்களும் சைன் பண்ணியிருப்பீங்க. சாய் எப்படிடா அவனை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? ஆனால் எனக்கு புரியல மச்சான், நைட்டே அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பான். அவளாக விருப்பப்பட்டு போயிருக்க மாட்டா, அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறமே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவள் இஷ்டப்பட்டு அவன் கூட இருந்திருக்க மாட்டான், இவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருப்பான். பட் எப்படிடா மேரேஜ் பண்ணிக்கிட்டா? எனக்கு இதான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அந்த பிளேஸ் விட்டு போயிடுறான். ஜங்குக்கும் இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் பாடுபடுறேன். ஜிமினுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தயாங்க்கு சப்போர்ட் பண்ணுறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் நீங்கள் 2 பேருமே ஏன் ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பேசிட்டு அவனு சர்ஜரிக்காக கிளம்பிடுறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சூன் போட்டுடுறேன்.
ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பர்பிள் யூ.